பழம் அரைஞ்சிட்டு போயிடுச்சுங்க அந்த வேதம். என்ன வார்த்தை தெரியுமா குழந்தைகளே? நீங்கள் எல்லோரும் 17 வயதிற்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த வயதில் இதை உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும் என்பது என்னுடைய இறை வேட்கை. சொல்லப்படுகின்ற சொல் என்ன தெரியுமா? காது இருக்கக்கூடியவன் கேட்க கடவன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் காது இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உள்ள போகுது? காது இருக்கிறவன் எல்லாம் காது இருக்கிறவன் இல்ல. அந்த உணர்வு இருக்கின்றவன், அந்த கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான தன்மை இருக்கின்றவன் தான் காதுடைய. காது இருக்குன்னா கேட்டுக்கோ, இல்லைன்னா போயிரு. வார்த்தைகள் வருகின்ற பொழுது குழந்தைகளே, உங்கள் காதுகளால், உங்கள் கண்களால், உங்களுடைய மூக்கினால், உங்களுடைய மெய்யினால், உங்களுடைய வாயினால், அது என்ன பஞ்சபூதங்கள் வருகின்றனவோ பஞ்ச புலன்களால் அப்படி எடுத்து பெரிய விஷயங்களை சாதிப்பதற்காக நான் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது சின்ன விஷயங்களை புரிந்து கொள்ளுதல். சின்ன விஷயம் தான். எவன மலை தடுக்கியா விழுறான்? சின்ன கல் தடுக்கி தானே விழுந்துறான். இந்த சிறிய கல் எது? பெரிய விஷயங்களை நம்மால் சிந்திக்க முடியாதபடிக்கு பக்கத்துல உட்கார்ந்து உன் காதை ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருக்கிறானா, அதாலதான் பாழாவ போகுது. இந்த வயசுல சில விஷயங்களை சொல்லிடணுங்க. சில விஷயங்களை நம்ம மறுக்கிறதுனால அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பிள்ளைங்க கேட்கறது இல்லை. கிளாஸ்ல இப்படி உட்கார்ந்துருப்பான், நம்மளதான் பார்த்துட்டு இருப்பான், நல்ல இப்படி இருப்பான், அப்படிமா அங்க இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறானோ, எங்கெங்க இருக்கிறானோ, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ தெரியாதுங்க. நம்மளதான் கவனிச்சிட்டு இருக்கிறான்னு நம்ம சொல்றோம். எல்லா டீச்சர்ஸும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கடைசியா எனக்கு தெரிஞ்சு சிலது யூனிவர்சல் வேர்ட் கோடிங் இருக்கு. டீச்சிங் முடிச்ச உடனே டீச்சர், யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் உஷாரா பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? அதை பத்தியா புரியலன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நிர்வாக அதிகாரிகளை வச்சுக்கிட்டு சொல்லணுங்கிறதுனால தான் சொல்றேன். நான் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தேன்ப்பா. உள்ள போயிட்டு ப்ரோக்ராம் 5 மணிக்கு போற லஞ்ச் ஏற்பாடு. அந்த ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தது. அந்த ஆள் நல்ல மனுஷன் விட்டுட்டு போயிட்டார். வீட்டில் சாப்பாடு போடுவாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு வாங்க, நான் ஒரு 4 மணிக்கு கூப்பிட்டு நான் ஸ்கூலில் கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்கு, நான் போறேன்ட்டு அவர் போயிட்டார். நான் உள்ள போய் போன உடனே உட்காருங்க அப்படி இல்லை, நான் போய் உட்காருங்க உட்காந்து, இவர் யார் தெரியுதா அப்படின்னாரு. அவங்க முன்னால ஒரு ஆள் இருக்குது. இப்போ விட்டார்ல, அவர் தான் என் வீட்டுக்காரர். அவருடைய தாத்தா இருக்கார்ல, அவருடைய ஒன்று விட்ட சித்திக்கு 2 பேர பசங்க. அந்த 2 பேர பசங்கள இவருடைய கொழுந்தியாக்கு தான் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. இப்ப புரியுதா அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு? நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைச்சீங்க? புரியுதாங்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்? புரியுதுன்னு சொல்லிடுவேன். ஏன்? நம்ம பிள்ளைகள் புரியுதுன்னு நம்ம கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்னா, இல்லேன்னு சொன்னா மறுபடியும் அதே கிளாஸ நீ நடத்துவ. அதுக்கு பதிலா புரியுதுன்னு சொன்னா நான் தப்பிச்சிருவேன். பல புரிஞ்சிருச்சா அப்படின்னு உடனே புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான ரகசியமே இதுதான். டீச்சர்ஸ் நமக்கு தெரியுதா? ஐயோ, என் கிளாஸ்ல பிள்ளைங்க எல்லாரும் அதுங்க இன்னொரு விஷயம் பண்ணாங்க, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, அப்பா கிளாஸ் முடியுதுன்னு தெரிஞ்சு சைலண்ட் ஆயிடுவாங்க அந்த டைம்ல மட்டும். எஸ் மேம் அப்படின்ட்டு நம்ம வெளியில போறதுக்கு முன்னாலே எழுந்து நிற்கும். பார்த்துருக்கீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? கிளம்புன்னு அர்த்தம். அதனால பிள்ளைகள் நம்ம பேசுறத புரிஞ்சுக்குதா புரிஞ்சுக்கலையா இல்ல. ஆசிரியர்களுக்கான உயர்வான இலக்கு என்ன தெரியுமா? பர்ஃபார்ம் பண்ணுதுங்களா? நீங்க நடத்தின கிளாஸ்ல பர்ஃபார்மன்ஸ்ல வந்திருக்குதா, அப்போ நீங்க பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு குழந்தையை புரிய வைப்பது அல்ல ஒரு ஆசிரியருடைய நோக்கம். இன்ஸ்பயர் பண்ணணும். எதுக்கு? டு ஆஸ்பயர். வெளிப்படுவதற்காக மன எழுச்சியை ஏற்படுத்துங்கள். ஒரு ஆசிரியராக இருந்து நான் சொல்லுகிறேன், நான் கண்டுபிடித்த ஆகப்பெரிய
ஆசிரியம் என்ன தெரியுமா? எல்லா ஆசிரியர்களின் காலில் விழுந்தும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து உங்கள் புத்தியை இந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். அவர்கள் நம் புத்தியை பெறுவதற்காக நம் வகுப்பிற்கு வரவில்லை, அவர்கள் புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அவர்கள் யார் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களை நீங்கள் அவர்கள் மீது திணிக்காதீர்கள். இதாங்க பெரிய விஷயம். பெரிய விஷயங்கிறது என்ன? ஏன் பொங்கல் வைக்கிற அத சொல். இன்னொரு விஷயம் எங்க பட்டிமன்றத்தில் சொல்லுவாங்க, உனக்கு தெரிஞ்சா தெரியுமா தெரியல, உனக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். பூஜை பண்றோம்ல, பண்ணுவீங்களா வீட்டுல? விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடுவீங்களா? சரி. விநாயகர் சதுர்த்தி இல்ல கிருஷ்ண ஜெயந்தி இல்ல இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. செஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்வாங்க? வெரி குட், சாமிக்கு வச்சிருவாங்களா? சாமிக்கு வச்சுட்டு அப்புறமா என்ன செய்வாங்க? நமக்கு வைப்பாங்களா? அதுல கொஞ்சம் டைம் ஆகுமா? அந்த டைம் பார்த்து அப்ப பாத்ரூம் போயிடுவார். ரெடி ஆயிட்டு வரேன், சாப்பிடலாம். ஏன்னா அவர் பூஜை செஞ்சு டயர்டா இருப்பார். போயிடுவார். பையனுக்கு பசிக்கும். அம்மா இன்னும் சோறுல இலையில சோறு போட்டிருக்காது. இலையில சோறு ரெடியா இருக்கிறது சாமி கிட்ட இருக்கிற சோறு. முக்கியமா இந்த பொங்கல் மாதிரியா இருந்தா கூட கையில பட்டதா தெரிஞ்சிடும். இந்த கொழுக்கட்டெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க தெரியாது. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், சரி நான் ஒண்ணு கேக்குறேன், பிரசாதத்தை சாமிக்கு வச்சிடணும். அதுக்கு முன்னால, சாமி வைக்கிறதுக்கு முன்னால அதை சாப்பிடலாமா? ஏன்? சாமிக்கு நீ சாப்பிட்ட என்ன ஆகும்? சாமி கண்ண குத்திரும். நம்ம பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் பூஜைக்கு முன்னால அவனுக்கு பசிக்குது, அவனுக்கால அவனை வெயிட் பண்ணவே முடியல. அப்பா வேற இல்ல, இப்படி பார்த்தான், எடுத்து சாப்பிட்டான். அம்மாட்ட கேட்ட, அம்மா பசிக்குதுமா. டேய் சாப்பிடப்படாதுடா. ஏன்? சாமி குத்திரோண்டா கண்ண. பையன் தெளிவா சொன்னான், குத்தாதுமா. ஏண்டா? நான் ஏற்கனவே சாப்பிட்டமா, குத்தவே இல்லை. நான் என்ன சொல்றேன், பிரசாதத்தை படைப்பதற்கு முன்னால் சாப்பிடக்கூடாது என்பது ஒரு பண்பாடு. அது சாப்பிட்டா சாமி எல்லாம் கண்ண குத்தாது, சாப்பிடப்படாது. ஏன்னா இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த மன இரக்கம் இருக்கு இல்லையா, அந்த மன தாழ்ச்சி இருக்கு இல்லையா, அது உன்னை வேறு நிலையில் உயர்த்தி கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மையை தரும் என்பதற்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. முதல்ல பிரசாதம்னு என்னன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுங்க அதை கேட்குமா? என்னன்னு பேசி கொடுத்துருங்க, சாமி கண்ணை குத்திரணும், அவன் குத்தாதான் தான் சொல்லுவான். சாமிலாம் கோச்சிக்காது பிள்ளைகளா, நாம் நம் நிலையிலிருந்து தாழ்ந்து போவோம். இந்த பெண்களை ரொம்ப அழகா சாப்பாடு பரிமாறும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சாப்பாடு பரிமாறக்கூடிய பெண்கள் முதலிலே சாப்பிட்டிருக்க கூடாது, நின்னபடி பரிமாறணும்பாங்க. ஏன் அப்படின்னா, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, முன்னால இருக்கிறவங்களுடைய பசி புரியாது. பசியோடு இருக்கின்ற பொழுது நமக்கு பசிப்பது போல் தானே இவருக்கும் பசிக்கும் என்று அந்த கை அள்ளி 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 போடும் என்பதற்காகத்தான் சாப்பிட்றதுக்கு முன்னால நமக்கு சோறு போட்டுருமான்னு சொல்றது. அதே மாதிரி ஆம்பளைங்களும் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால எங்களுக்கு சோறு போட்டாலும் நாங்க சாப்பிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டாலும் சொல்ல மாட்டோம். நீங்களும் எங்களுக்கு சாப்பாடு போடும்போது நீங்களும் சாப்பிடாம போடுங்க, நல்லா போடுவீங்க. அது பரிமாறுகின்ற ஒரு குணம், அவ்வளவுதான். விஷயங்களை சயின்டிபிக்கா புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை. பொங்கல் ஏன் வைக்கிறோம்? புதுப்பான். நான் ஒண்ணு சொல்லவா, பொங்கல்ங்கிறது நத்திங். அந்த ஐயா நல்லா சொன்னாருங்க, எல்லா மத விழாக்களுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. கதையே இல்லாத வெறும் வாழ்வியலினுடைய புதுமையை சொல்லக்கூடிய ஒரே விழா பொங்கல் திருநாள் என்கின்ற, தை திருநாள் என்கின்ற தமிழர்களுடைய விழா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? புது பானைங்க, புது அரிசி, புது தண்ணி, புது வெல்லம், புதிய மஞ்சள், புதிய கரும்பு என்று புதியன விரும்பு. இன்றிலிருந்து உன்னுடைய லைஃப் புதுசா ஆரம்பிக்குதுங்கிற எழுச்சி கொள்வதற்காகத்தான் பொங்கல் அப்படின்னாலே பொங்குதல், வளம் பெறுதல்.
நிறைவடைதல், நிறைந்து நிறைந்து இருத்தல். அது அப்படி புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சடங்காக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். என்ன கேட்டா, பொங்கல் திருவிழாக்களுக்கு பெண் குழந்தைகள் தமிழ் மரபுப்படிக்கு வளர்ந்த பிள்ளைகள் ஆடை அணிய வேண்டும். நம்ம பசங்களுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி கொடு. வேஷ்டி கட்டிட்டு வரட்டும். கட்ட தெரியலீங்க, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு அலைறான். இதை நீ கட்டிக்கோ, இதை ஒட்டிக்கோன்னு. கட்டிக்கோங்கிறது 45, ஒட்டிக்கோங்கிறது 16. நீயும் தான் கட்ட கட்டு. வேஷ்டியில் உன் மானம், உன் மரியாதை, அந்த ஆடையை ஒருபோதும் விடாது. முக்கியமாக விழா காலங்கள்னு வரும்பொழுது உன்னை நீ அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், தமிழ் மரபோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை உனக்கு வந்தால், நீ பெரிதினும் பெரிது பெறுவதற்கான வாய்ப்புகளில் ஆசீர்வாதமாய் இருக்கிறாய் என்று அர்த்தம்.